மருதமலையா? நான்லாம் வரலடா. நீங்க போயிட்டு வாங்க. அப்பா ஒரு வாட்டி போயிட்டு வரலாம்ப்பா வாங்கப்பா. டேய் தம்பி சொன்னா புரிஞ்சுக்க. ஆல்ரெடி இந்த மாசத்துல நெறைய லீவ போட்டேன் உடம்பு முடியலன்னு. திருப்பியும் போய் லீவுன்னு சொன்னா வீட்லயே இருந்துக்கோன்னு சொல்லிருவாங்க. சொன்னா புரிஞ்சுக்கோ. நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அப்பா இல்லப்பா. குடும்பமா போயிட்டு வந்தா தான் நல்லது நடக்கும்னு சொல்றாரு. ஒரு சித்தர் இன்னைக்கு காலையில என்ன சொன்னாரு. அதுதான்ப்பா சொல்றேன். போய்க்கிட்டு வரலாம்ப்பான்னு சொல்ல, சரிதான் நான் லீவ் கேட்டு பார்க்குறேன். குடுத்தா போலாம். இல்லைன்னா இல்ல. நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்ல, அடுத்த நாள் சாயங்காலம் அப்பா வந்து சொல்றாரு. சரிடா லீவ் கேட்டேன். வர செவ்வாய்க்கிழமை நம்ம மருதமலை போயிட்டு வரலான்னு சொல்ல, சரிங்கப்பா அப்படின்னு போலான்னு கிளம்புறாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில கிளம்பி பஸ்ல இங்கிருந்து போக, மருதமலை அடிவாரத்துல விநாயகர கும்பிட்டுட்டு ஏற ஆரம்பிச்ச உடனே 10 ஸ்டெப் அப்பாக்கு மூச்சு விட முடியல. "என்னடா தம்பி இவ்வளோ கஷ்டமா இருக்கு மேல ஓறது. ஆல்ரெடி தடங்கலா இருக்கு. என்ன பண்ணலான்னு கேட்க, அப்பா முருகன் சோதிப்பான். ஆனா கைவிட மாட்டான். வாங்க நம்பி கூட போய் மேல போய் முருகன பார்க்கலான்னு சொல்லி கஷ்டப்பட்டு மேல ஏறி போய் முருகன பார்த்தா, யாருமே சாமி கும்பிடல. எல்லாம் திகைச்சு போய் முருகன பார்த்து, கண்ணீர் விட்டு அழுந்துட்டு, வெளிய வந்து 4 பேரும் மூஞ்ச மூஞ்ச பார்த்து, "என்னடா இப்படி ஆயிப்போச்சு? முருகன்ட்ட ஏதாவது வேண்டலாம்னு நெனச்சா, நம்ம முருகன பார்த்து கண்ணீர் விட்டு அழுகுறோம். இந்த முருகன் நம்மளையே கரைச்சு, இப்படி நிக்க வச்சுட்டானே! என்னடா பண்றதுன்னு?" யோசிச்சுக்கிட்டே திருப்பி வீட்டுக்கு போறேன். அப்பா! கண்டிப்பா அடுத்த வாரம் நம்ம மருதமலை வரணும். நீங்க ஏன் நெனைக்கிறீங்க? ஆமா தம்பி. செவ்வாய்க்கிழமை மறக்காம குடும்பத்தோட வந்து மருதமலையில முருகன பார்த்து மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு போணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீயும் அதானே நெனச்ச? ஆமாங்கப்பா. அதான் நானும் சொல்லலாம்னு நெனச்சேன். நீங்களே சொல்லிட்டீங்க. இதோட கன்டினியூட்டிய பார்க்கணுமா? மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.